ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் வேர்ல்ட் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இலக்கணம் பற்றிய தகவல் தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ப்ரெஷராக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணமும் மேக்ஸும் வந்து சேம் தான். பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணமும் மேக்ஸும் வந்து நம்ம ஃபார்முலா கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இலக்கணம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நமக்கு வந்து 85 மார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஆனால் கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்ஸ் எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கோ, எப்படி சென்சிட்டிவானதோ, அதே மாதிரி தான் இலக்கணமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நுணுக்கமானதும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து நம்மளால் மனப்பாடம் பண்ணி எழுதுறது கிடையாதுங்க. நம்ம கான்செப்டை புரிஞ்சுட்டு போகணும். எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம அப்ளை பண்ணி எவ்வளோ வந்து நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நம்மளோட பெனிஃபிட். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ இந்த 6 மாதம் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 3 மணி நேரம் அந்த டைம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன் இலக்கணத்துக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரியான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக படித்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், எப்படியெல்லாம் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லி 100 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்து ஒரு 1000 கொஷின்ஸ் வரும். அதில் நம்மளோட சிலபஸ்க்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கோத்ரோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இலக்கணம் இருக்கும். மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. இந்த 2 பாட்டையும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் இலக்கணத்தில் வந்து 85 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கணம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒவ்வொரு சிலபஸை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் வந்து யூடியூப்லேயோ இல்லை வந்து கூகுள்லேயோ சர்ச் பண்ணி அதில் என்ன எக்ஸ்ட்ரா தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் 85 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறேன்னு அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சிலபஸை கவர் பண்ணி முடிச்சுட்டு ஃபோர்த்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய டெஸ்ட் போட்டு வருங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதை வந்து சக்ஸஸே பண்ண முடியும். ஏன்னா வந்து சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு மேக்ஸும் தமிழும் ஈக்குவல் தான். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் நம்மளோட ஸ்கோரை வந்து எடுக்க முடியும். இதான் வந்து உங்களுக்கான டிப்ஸும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.